Hi students, welcome to IAS Academy. So video வந்து அனைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சில. So நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம் 2024. இந்த MAWS பொறுத்த வரைக்கும் சிவில், மெக்கானிக்கல், ECE, EEE ல BE, டிப்ளமோ எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணை மூடி ஜாயின் பண்ணுங்க, கரை சேர்றது உறுதி. ஏன்னா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் தான் ஆன்லைன்ல, புரியுதா? டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் PDF தான். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காப்பி புக் உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வந்துடும், புரியுதா? சோ ரெக்கார்டர் கிளாஸ்ங்கிறப்ப நீங்க எப்போ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட் PDFங்கறனால எப்போ ஓபன் பண்ணி எழுதிக்கலாம். புக்குங்கிறப்ப ஈஸியா நமக்கு படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கலா ப்ரொவைட் பண்ணி தரோம். கிளாஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் GS எல்லாத்துக்குமே வந்துடும், மெட்டீரியல் டெக்னிக்கல் வந்துடும், புரியுதா? இப்ப நீங்க கண்டிப்பா படிங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். உங்க மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ தெரியல, அது எனக்கு இருக்கு, அதிகமாக இருக்கு. கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க. ஏன்னா வேகன்சி 1000 கணக்குல இருக்கு. அப்ப சிவில், ECE, EEE, மெக்கானிக்கல் பாக்குறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சலாம். யாராவது ஃபர்ஸ்ட் வாட்ச் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சேர்ந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்றேன்னா ஆல்ரெடி டெக்னிக்கலி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், இனிமேட்டுக்கு போடுவோம், நிறைய லைவ்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், ரைட்? அதான் சிவில் பார்த்துடலாம். சிவில் பொறுத்த வரைக்கும் BE-க்கும் சரி டிப்ளமோக்கும் சரி நம்ம ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் ரெடியா வச்சிருக்கோம். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் தமிழ் மீடியத்துல அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துல அவைலபிளா இருக்கு. டெஸ்டும் பைலிங்குவலா தான் கொடுத்துட்டு இருக்கோம், புரியுதா? கிளாஸஸும் பைலிங்குவலா தான் இருக்கும் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும், சிவில் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். இப்ப சிவில்ல BE வந்தீங்க அப்படின்னா இதுல கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறோம். இதுக்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் அவைலபிளா இருக்கு, ஓகேவா? மற்றபடி கிளாஸ், டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இங்கிலீஷ்ல வந்துடும், கிளாஸ் பைலிங்குவலா இருக்கும். GS இதெல்லாம் நம்ம கொடுக்க போற GS மேக்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் GS மேக்ஸ் பைலிங்குவலா வந்துடும், தமிழ் தமிழ்லயே வந்துடும், புரியுதா? ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்மகிட்ட கிளாஸ், டெஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், கிளாஸ் டெஸ்ட் வந்தீங்கன்னா அதுல டெக்னிக்கல், தமிழ், GS மேக்ஸ் எல்லாமே வந்துடும். மெட்டீரியல் டெக்னிக்கலுக்கு கொடுத்துரும். இப்ப இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த MAWSல இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் 670 வேகன்சிக்கு எலிஜிபிள், சிவில் டிப்ளமோ 1346 வேகன்சிக்கு எலிஜிபிள். அப்ப சிவிலுக்கு மட்டும் 2014 வேகன்சி இருக்கு. இதுல BE சிவிலா இருந்தா 2014 வேகன்சிக்கு நீங்க எலிஜிபிள். ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதுவீங்க, இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. அப்ப BE சிவில்னா 2014 வேகன்சிக்கு எலிஜிபிள், டிப்ளமோ சிவில்னா 1346 வேகன்சிக்கு எலிஜிபிள். உங்கள்ட்ட ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 2014 ஒண்ணு நீங்க வர மாட்டீங்களா? நான் சொல்றேன் நீங்க வருவீங்க, அதுக்கு ஜாயின் பண்ணி படிங்க, ஓகேவா? ஜாயின் பண்ணி படிங்க, கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். அதே மாதிரி 2014 இன்னும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், 500 அதிகமாகும், 500 அதிகமாகும். அதனால எந்த வித தயக்கமும் வேண்டாம், அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு படிங்க. நம்ம அகைன் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிவில் பொறுத்த வரைக்கும் அகைன் இப்ப நீங்க சிவில்ல வந்து இப்ப டிப்ளமோக்கு படிக்கிறீங்கன்னா இது ஒண்ணு MAWS மட்டும் யூஸ் ஆக போறது, அப்படியே JD ஒர்க் இருக்கு, ஏன்னா JD இருக்கு. அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா MAWS ஓட நீங்க போறது இல்ல, பச்சை கட்ட AE வருது, AEக்கும் அதே தான். அதனால ஜாயின் பண்ணி படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சிவில் பொறுத்த வரைக்கும். அப்படியே அடுத்து மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெக்கானிக்கல் இப்போ நம்ம டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் ரெடியா இருக்கு, ஓகேவா? டிப்ளமோட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லி ஃபினிஷ்டு, தமிழ் மீடியம் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகேவா? இப்ப இதுல MAWSல BE-க்கு எவ்வளவு வேகன்சினா 458 வேகன்சி இருக்கு. டிப்ளமோக்கு எவ்வளவு வேகன்சினா 1065 வேகன்சி இருக்கு. அப்ப BE மெக்கானிக்கல்னா இதை சேர்த்து 1523 வேகன்சிக்கு அவங்க எலிஜிபிள். ரெண்டு எக்ஸாம் அவங்க எழுதுவாங்க. ஆனா டிப்ளமோ மெக்கானிக்கல்னா 1065க்கு எலிஜிபிள். உங்க மனசாட்சி எதுவும் சொல்லுங்க, 1523 ஒண்ணு வர மாட்டீங்களா? வருவீங்க, ஓகேவா? உங்களுக்காக நம்ம கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் தனித்தனியா கொடுத்துட்டு இருக்கோம். சார் எனக்கு மெட்டீரியல் மட்டும் போஸ்டர் வாங்கிக்கோங்க, சார் டெஸ்ட் மட்டும் போஸ்டர் வாங்கிக்கோங்க, மொத்த கோர்ஸ் வேணா நீங்க வாங்கிக்கலாம், புரியுதா சொல்றது? ஆனா இப்ப நிறைய இடத்துல நான் கேட்ட வரைக்கும் முதல் டெக்னிக்கலா யாரும் எடுக்கிறது இல்ல, எடுத்தாலும் மெட்டீரியல், கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கானா இல்ல, அப்படியே இருந்தாலும் மொத்த கோர்ஸ் வந்தாதான் மெட்டீரியல், டெஸ்ட், கிளாஸ் கொடுப்பாங்க. நான் சொல்றேன் நீங்க தனியா கேட்டாலும் நாங்க தரோம், புரியுதா சொல்றது? இப்ப நம்ம டிப்ளமோ இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறோம்ல, ரொம்ப சிம்பிள்ங்க. டிப்ளமோ கோர்ஸ் நீங்க எதுக்கு வந்தீங்கனாலும், டிப்ளமோ கோர்ஸ் நீங்க எதுக்கு வந்தீங்கனாலும் கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் வந்து 5000, ஓகேவா? இப்ப இதுல நீங்க மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோ மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் மட்டும் வேணா ஃபீஸ் 2000 ரூபாய். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் மட்டும் வேணா ஃபீஸ் 2000 ரூபாய். ஒருவேளை நம்மளோட 5000 கோர்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா இது உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவோம், 1500 ரூபாய் கொடுத்துருவோம், ஒரு 500 ரூபாய் ஆஃபர், ஓகேவா? இது மெக்கானிக்கல் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். அதே சிவில் டிப்ளமோ பாத்தீங்கன்னா இதுக்கும் கிளாஸும் டெஸ்டும் சேர்த்துனா ஃபீஸ் 5000 தான், கிளாஸும் டெஸ்டும் சேர்த்தா ஃபீஸ் 5000 தான்.
இதுக்கு மெட்டீரியல் மட்டும் தனியா வேணா ஃபீஸ் 2000 ரூபாய். நம்மளோட கோர்ஸ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவோம். அதே மாதிரி மெட்டீரியல் வாங்குற எல்லாரும் கொரியர் சார்ஜ் 100 ரூபீஸ் பே பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப இன்ஜினியரிங்கா இருந்தீங்கன்னா இதுல கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் 6000. கிளாஸும் டெஸ்ட் ஃபீஸ் 1000. பிஏ சிவிலுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 2000 ரூபாய். அதே நம்மளோட கோர்ஸ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்துருவோம். 1000 ரூபாய் கொடுத்துருவோம். ஓகேவா? மெக்கானிக்கலுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இப்ப நீங்க நம்ம டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா இது MAWS மட்டும் யூஸ் ஆக போறது இல்ல. அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஓகே, அடுத்து மோட்டார் இன்ஸ்பெக்டர் வருது, அதுக்கு இதே தான் யூஸ் ஆகும். சோ ஜாயின் பண்ணி படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் இப்ப பிஇ டிப்ளமோ ரெண்டுக்குமே நம்ம கிளாஸ் எடுத்துக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் ரெடியா இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இங்கிலீஷ்ல தான் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? இதே MAWS எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஇ ட்ரிபிள்க்கு 176 வேகன்சிஸ் இருக்கு. பிஇ ட்ரிபிள் டிப்ளமோக்கு 760 வேகன்சி இருக்கு. அப்ப நான் இன்ஜினியரிங் ட்ரிபிள் சார் 930 வேகன்சி எலிஜிபிள். ரெண்டு எக்ஸாம் எழுதுறீங்க. டிப்ளமோ ட்ரிபிள்னா நீங்க இந்த 762 தான் எலிஜிபிள். புரியுதா? 930 வேகன்சி இருக்கு. ட்ரிபிள் 930 வேகன்சி இருக்கு. படிச்சா பாஸ் பண்ண முடியாது. நான் மாஸ்டர் வந்து ஓப்பா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. உட்கார்ந்து படிக்கிறீங்க, இதுக்குள்ள வர முடியாதா? படிக்காம இருந்தாலும் பாஸ் பண்ண மாட்டீங்க, படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அதனால இறங்கி படிங்க, நம்பி படிங்க, என்ன நம்புங்க, நான் மெக்கானிக்கல் படிங்க, ஜாயின் பண்ணி படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்ப ட்ரிபிள் டிப்ளமோ வரீங்க அப்படின்னா கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் 5000. மெட்டீரியல் மட்டும் தனியா வாங்கினா ஃபீஸ் 4000 ரூபாய். ஓகேவா? நோட் பண்ணிங்க, ஃபீஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் 3000 ரூபாய் தான். புரியுதா? இது டிப்ளமோ ட்ரிபிள்னா. பிஇ ட்ரிபிள்னா கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் 6000 ரூபாய். இதுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 4000 ரூபாய் வரும். நம்மளோட கோர்ஸ்ல வந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபீஸ் 3000 ரூபாய் தான். இது ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும். அதே தான் சொல்றேன். இப்ப ட்ரிபிள் நீங்க பிஇ கோர்ஸ் சேர்ந்து படிச்சீங்கன்னு MAWS மட்டும் யூஸ் ஆக போறதுல, வருஷ கடைசியில ஏஐ எக்ஸாம் வரும். ட்ரிபிள்ல டிப்ளமோ கோர்ஸ் சேர்ந்து படிச்சீங்கன்னா இதுக்கு மட்டும் யூஸ் ஆக போறதுல, அடுத்த TNEB டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா? தொடர்ந்து எக்ஸாம் ஜாயின் பண்ணி படிங்க, வேலைக்கு போயிடலாம். இது ட்ரிபிள் கடைசியா ஈசி. இப்ப ஈசி பாத்தீங்கன்னா இசிஇ டிப்ளமோ இந்த MAWS எழுத முடியாது. ரைட்? இசிஇல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க இந்த இதுக்கு எழுதலாம். ஆனா உங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வேகன்சி 71 வேகன்சி தான் இருக்கு. சேம் டைம் நீங்க எந்த சிலபஸ் படிக்கணும்னா இந்த சிலபஸ் தான் படிக்கணும். பிஇ ட்ரிபிள் தான் படிக்கணும். அப்ப நீங்க பிஇ இசிஇ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் எக்ஸாம் படிக்கணுமா, நீங்க இந்த கோர்ஸ் தான் வாங்கணும். பிஇ கான ட்ரிபிள் கோர்ஸ் தான் வாங்கணும். புரியுதா? ரைட். சார் வேற என்ன ஒண்ணு இல்லையானா திரும்ப சொல்றேன், இசிஇக்கும் ஓகேவா போத் டிப்ளமோ பிஇ ரெண்டுக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா இப்ப இசிஇ டிப்ளமோக்கு TNEB டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. இசிஇல பிஇ கோர்ஸ் படிச்சீங்கன்னா வருஷ கடைசியில ஏஐ எக்ஸாம் வரும், TNPSC ஏஐ, அதுக்கு எலிஜிபிள். புரியுதா? அப்ப நீங்க இதை மட்டும் பார்க்காதீங்க, அதாவது எதிர்காலத்தை பாருங்க, ஃபியூச்சரை பாருங்க. நீங்க ஒரு அரசு அதிகாரிகள் உட்காரணும், அதை பாருங்க. TNEB வேலைக்கு பாருங்க, வேலை பார்க்குற ஆளா இருக்கணும். அதை மட்டும் யோசிங்க, எதையும் யோசிக்க வேண்டாம். அமௌண்ட் யோசிக்காதீங்க. ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்கன்னா பணத்தை பார்க்காதீங்க. அடுத்து 30 வருஷம் 40 வருஷம் லைஃப் செட்டில்டு, அதை மட்டும் யோசிங்க. அதை எதை பத்தி யோசிக்க வேண்டாம். புரியுதா? TNEB. இப்ப இதுக்கு வந்து இசிஇல டிப்ளமோ கோர்ஸ் வரீங்க அப்படின்னா இதுல ஆன்லைன்ல கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் 5000 தான். மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 4000 ரூபாய். கோர்ஸ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் 3000 கொடுத்துருவோம். புரியுதா? இப்ப இசிஇல இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட, கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. எதுக்காக? ஏஐ எக்ஸாம், அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருந்தே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, இப்ப இருந்தே படிங்க. என்ன இப்ப இதுக்கு கிளாஸும் டெஸ்டும் வந்தீங்கன்னா ஃபீஸ் 6000 ரூபாய். மெட்டீரியல் மட்டும் வாங்குனீங்கன்னா ஃபீஸ் 4000 ரூபாய். நம்ம கோர்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் 3000 ரூபாய்க்கு கொடுத்துரும். இது இசிஇ கோர்ஸ். புரியுதா? சோ ஃபுல்லா நான் எல்லா தகவலுமே சொல்லிட்டேன். வேகன்சி 1 2 இல்ல, 1000 2000. டிப்ளமோ சிவில்லாம் 2000 இருக்கு. புரியுதா? அந்த 2000த்துல ஒண்ணு வாங்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. படிங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். நம்ம அகாடமில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். புரியுதா? இதான் நம்பர். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃபர்தரா டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணா பண்ணிக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.